Hello students, இன்னைக்கு question வந்து solve the recurrence relation an is equal to 2an minus 1 plus 2 power n a0 is equal to 2. So இது ஒரு important question. இப்போ recurrence relation solve பண்ண போறோம். So complete solution find out பண்ணணும். Complete solution என்ன an equal to anh plus anp homogeneous plus particular solution. ரெண்டுத்தையும் add பண்ணோம்னா நமக்கு complete solution கிடைச்சிரும். இப்போ questionல given என்னன்னா an இந்த 2an minus 1 இந்த செட் கொண்டு வந்துருங்க. ஸோ minus 2an minus 1 equal to 2 power n a0 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு anக்கு என்ன போடணும்னா r power n. அப்போ an equal to r power n போட்டோம்னா an minus 1 என்ன பண்ணணும்னா r power n minus 1. இங்க equal to 2 power nக்கு பதிலா ஹோமோஜீனியஸ் அதனால இது equal to 0. இங்க என்ன டேர்ம் இருந்தாலும் நம்ம வந்து equal to 0 போடணும். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ நம்ம given equation 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ 1 implies anக்கு பதிலா r power n. ஸோ r power n minus 2 r power n minus 1 equal to 0 போடணும். ஸோ r power n காமனா வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 minus 2 r power minus 1. ஏன்னா r power n வந்து எடுத்துட்டோம். ஸோ r power n 0 ஆக முடியாது. ஸோ 1 minus 2 r power minus 1 2 by rன்னு எழுதலாம் equal to 0. ஸோ இங்கே LCM நம்ம r எடுத்தோம்னா r minus 2 equal to 0. இந்த r இங்கே போயிடும். 0 into r becomes 0. ஸோ r minus 2 is equal to 0. ஸோ r equal to 2. ஸோ நமக்கு ஒரே ஒரு ரூட் தான். ஸோ ஒரு ரூட் தான் இருக்கு. ஸோ ஹோமோஜீனியஸ் எப்படி எழுதணும்னா ANH is equal to ஒரே ஒரு ரூட். ஸோ ஆல்ஃபா 1 இன்டூ ஆர் பவர் என். ஆர்ன்றது 2. ஸோ 2 பவர் என். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் டு ஃபைண்ட் ANP. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ANPயை நம்மளே சூஸ் பண்ணிக்கணும். என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா சம் C is a constant into 2 power n. இப்போ கொஸ்டினில் 2 power n கொடுத்துருக்காங்க. அதனால 2 power n. கொஸ்டினில் 3 power n கொடுத்தா 3 power n. ஸோ 4 power n 4 power n 7 power n. ஸோ இங்கே கொஸ்டினில் இங்கே என்ன பவர் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ ANP is equal to C into 2 power n எடுத்துக்கலாம். அப்போ ANPயை வந்து நம்ம AN எடுத்துக்கலாம். ஸோ AN is equal to C into 2 power n. ஸோ அப்போ AN minus 1 என்னது? AN minus 1 என்னன்னா C into 2 power n minus 1. ஸோ இதை சூஸ் பண்ணுறோம். நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சூஸ் பண்ண சியை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஏன் என்னது? ஏன் வந்து C into 2 power n. ஸோ C into 2 power n minus 2 into an minus 1 என்னது? C into 2 power n minus 1. So C into 2 power n minus 1 is equal to என்ன இருக்குன்னா 2 power n இருக்கு. இப்போ 2 power n காமனா வெளியில் எடுத்துடலாம். அப்போ C minus 2 into C into 2 power minus 1 equal to 2 power n. ஸோ இந்த 2 power n 2 power n நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ C minus 2C இந்த 2 power minus 1 வந்து 1 by 2 ஆகும். equal to 1. கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ this is 1. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா C minus C equal to 0. ஸோ C minus C is equal to 1. ஸோ C minus C என்னது? C minus C வந்து 0. ஸோ இங்கே 1 வரும். C minus C 0. 0 equal to 1 இல்லை. ஸோ இது வந்து அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் என்னன்னா நமக்கு கேஸ் வந்து ஃபெயிலியர் கேஸ் இது. ஸோ ஃபெயிலியர் கேஸாக இருந்து என்னுடைய ரூட் வந்து ஒரு ரூட் 1 ரூட்டில் ஃபெயிலியர் கேஸ் இருந்ததுன்னா நான் C என்ன சூஸ் பண்ணணும்னா n power 1 by 1 factorial. ஸோ n power 1 by 1 factorial is n. சப்போஸ் எனக்கு 2 ரூட் இருந்து எனக்கு ஃபெயிலியர் கேஸ் வந்ததுன்னா
C என்ன choose பண்ணுனா n power 2 by 2 factorial. So நமக்கு 1 root தான் இருக்கு. அதனால failure case வரும்போது C is equal to n power 1 by 1 factorial. So n power 1 by 1 factorial is n. So இப்போ என்ன பண்ண போறோம்? இதை third equation வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம substitute பண்ணிடலாம். So A and P என்னது? A and P is equal to C வந்து n into 2 power n. இப்போ இது equation 3 ன்னு எடுத்துக்கலாம். So 2 3 add பண்ணோம்னா solution கிடைச்சிரும். So solution என்னன்னா an is equal to an homogeneous alpha 1 into 2 power n plus particular solution என்னன்னா n into 2 power n. இப்போ நமக்கு ஒரு condition கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா a0 equal to 2. So a0 equal to 2 வந்து என்ன பண்ண போறோம்னா substitute பண்ண போறோம். So substitute பண்ணனா என்ன வரும்? So a0 equal to, so இதான் நம்மளுடைய solution. இதில் நம்ம alpha 1 இருக்கு. அந்த alpha 1 அந்த a0 வச்சு substitute பண்ணி find out பண்ண போறோம். So a0 equal to 2 னா meaning என்னது? n பொசிஷன்ல 0 இருக்கு. அப்ப n க்கு 0 கொடுங்க. n க்கு 0 கொடுத்தானா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் fourth equation எடுத்துக்கலாம். fourth equation n 0 கொடுத்தா a0 alpha 1 2 power 1 sorry 2 power 0 plus n வந்து 0 into 2 power 0. Therefore a0 value என்னது? 2. 2 is equal to 2 power 0 1. So alpha 1 0 into anything become 0. So alpha 1 உடைய value 2. So alpha 1 value வந்து fourth equationல substitute பண்ணலாம். Substitute பண்ணோம்னா an is equal to alpha 1 2 into 2 power n plus n into 2 power n. அவ்வளவுதான் இது ஆன்சர். வேணும்னா 2 power n காமனா வெளியில எடுத்துக்கோங்க. 2 power n வெளியில காமனா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்க 2 இருக்கு, இங்க n இருக்கு. So 2 plus n எழுதலாம், இல்ல n plus 2 னு எழுதலாம். So n plus 2 into 2 power n. So இதான் solution. Hence we resolve the problem. Thank you students. Have a great day.